ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ரெசிபியான மேகி பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் மேகி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேகி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சாப்பிட்றதுக்கு மாதிரியாக எடுத்திருக்கேன்னா 3 மேகி, 3 முட்டை, சில்லி பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிளகாய் போதும், அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை இருக்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எங்களுக்கு இங்கே கருவேப்பிலை ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது என்னடா புது பொருளியா இருக்கு? அப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கி கிடச்சிரும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணோன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி கிடைக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கிடச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை 1 நிமிஷத்துலேயே குக்காகி கிடச்சிரும். முட்டை நல்லா குக் ஆனதும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன். நான் ஒரு பெரிய பிளெண்டர் பண்ணிட்டேன், நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே தக்காளி வெங்காயம் வதங்கி கிடச்சதுக்கப்புறமே போட்டுறணும். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேகி சேர்த்துக்கலாம். மேகி நல்லா தண்ணியில் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மேகி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேகி கொஞ்சம் குக்காகி வந்ததும் மேகி கூட கிடைக்கும்ல சீசனிங் பவுடர், அது 3 மேகி எடுத்திருக்கேன். அந்த 3 மேகிக்கு உள்ள சீசனிங் பவுடர் சேர்க்க வேண்டாம். ஒரு ஃப்ளேவர் மேகியோட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு வேண்டி அதில் உள்ள ஒரு 3 பேக்கெட்லேருந்து 2 சீசனிங் பவுடர் மட்டும் எடுத்திருக்கேன். அது மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டெலிஷியஸ் மேகி ரெசிபி ரெடி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.